இந்த நாளுக்காக தேவனுக்கு முழு இருதயத்தோடு நன்றி சொல்வோம். இந்த நாளை தகப்பன் எங்களுக்கு தந்தபடியினால் அவருக்கே நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்துவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க, வல்லவராய் இருக்கிறீங்க, மாறாத தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரம பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவர். இந்த நாளிலே இந்த இடத்திலே கூட வைத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்படுவோம். தகப்பன் பெரியவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறவர், தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறவர். அதற்காக நன்றி சொல்லுவோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. கருணையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமையினால் எங்களை நிரப்புகிறவர், நிரப்புகிறவர். உங்க பலத்தினால் இடை கட்டுகிறவர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, கண்காணிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல தேவன் நன்மை செய்தாரே, நன்மை செய்தாரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் ஒழுங்காய் தேவனுக்கு செய்து முடிக்கிற கர்த்தரே, நீங்க தான் முன் சென்று கோணனான வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனை உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆளுகை செய்யத்தக்கதாக, இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் மூடத்தக்கதாக, தேவ சித்தம் இந்த இடத்திலே நடக்கத்தக்கதாக, உங்க நாமம் ஒன்றை உயர்த்தப்படத்தக்கதாக, அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக, worship நேரத்தில் தேவன் இடைப்படத்தக்கதாக, எல்லா சவுண்ட் சிஸ்டங்களும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், எல்லா காரியங்களும் ஒழுங்காய் நேர்த்தியாய் செயல்படத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உங்க ஆவியினால் நிறைத்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் கர்த்தர் அகற்றி போடும்படியாக, ஒரு மன பாட்டை இந்த இடத்திலே கட்ட வைக்கும்படியாக, இந்த சபையை தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனின் சித்தம் இந்த இடத்திலே நடக்கத்தக்கதாக, தேவனின் வார்த்தை வல்லமையாக வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நடத்துகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக, தேவ ஆவியினால் நிறைந்த காரியங்களை ஆண்டவரே உமக்காக செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. On this Sunday morning we have come here as a very small fellowship, Lord, but Lord, only to praise you, Lord, only to thank you, Lord, for everything that you have done in our lives so far in our life, Lord, all the goodness that you have done in our lives, Lord. You have protected us from all the evil that has been surrounded us, Lord. Lord, you have been there, Lord, from start till now, Lord. You have been with us like a friend, Lord, like a father, Lord, like a mother, Lord. Lord, you have been with us always, Lord. Thank you so much, Lord. Thank you for your grace, Lord. Thank you for your mercy, Lord. Thank you so much, Lord. Thank you so much for guiding us, Lord. Thank you so much for
protecting us, Lord. Lord, every single day you have been with us, Lord, and you have protected us, Lord. Thank you so much, Lord. Till now, Lord, till this November in this year, Lord, 11 months, Lord, you have been with us, Lord. Thank you so much for this, Lord. Thank you so much, Lord. You have protected us, Lord. You have guided us, Lord. Every single day, Lord, you have just been with us, Lord. Lord, you have given us the mercy, Lord. Thank you for your kindness, Lord. Thank you for your holiness, Lord. Thank you for your presence, Lord. Thank you for everything that you have been in our lives, Lord. Lord, during our difficult times, Lord, Lord, you have said, Lord, lift up my eyes to the hills and I will hear it, Lord. Lord, we believe that you will hear our prayers, Lord. You will hear our songs, Lord. You will definitely hear our prayers and hear our songs, Lord. Lord, we are here, Lord, today on this Sunday morning, Lord, just to worship you, Lord. Lord, just to praise you, Lord, and thank you for all the goodness that you have done in each and every one of our lives, Lord, to our family members, Lord, to our parents, Lord, for every single thing that you have done in our lives, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, we are nothing in front of you, Lord, but Lord, you have picked us, Lord. You have picked us from the difficult times and you have helped us in every single problem, Lord. Thank you so much for that, Lord. Thank you so much, Lord. Lord, every day, Lord, when we go to work and come back from work, Lord, but you have been with us, Lord. When the kids go to school and come back, Lord, you have been with them, Lord. Lord, when we travel, Lord, you have been with us, Lord. You have given us travel mercy, Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Lord, we are here, Lord, to praise you, Lord, for just bringing here, Lord. Lord, a lot of people may not be here, Lord, but Lord, you're here with us, Lord. Lord, thank you so much, Lord. Thank you for your presence, Lord. Thank you for your presence in this church, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Lord, be with us throughout this sermon, Lord. Lord, help us to listen to your voice, Lord. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், Lord. Thank you so much, Lord. Lord, help us, Lord. Lord, you open our eyes, Lord. Open our faithful eyes so that we can hear you, Lord. We can hear you, Lord. We can hear you and praise you, Lord. And thank you, Lord, for everything, Lord. Everything that you have done in our life, Lord. Lord, especially, Lord, we want to pray for the people of Utrecht, Lord. Lord, we know that there are a lot of Christians around us, Lord. Lord, in this country which once was a Christian nation, but Lord, it's not anymore, Lord. But Lord, we believe that you will change things, Lord. You will change things for good, Lord, and bring a lot of people into this church, Lord. Lord, you will fill these seats, Lord. We strongly believe, Lord, that you will make changes in this Utrecht region, Lord. Also, Lord, we pray for the change in the government in this country, Lord. Lord, we strongly believe that you will make wonders, Lord. They will help to bring this country into a Christian nation, Lord. Lord, we strongly hope and we believe that you will make changes in their lives so that they can make the right decisions, Lord, at the right time, Lord. Lord, be with us, Lord. Be with us, Lord. Thank you so much, Lord. Lord, thank you for guiding us, Lord. Lord, especially we want to pray for all the kids, Lord. Lord, be with them, Lord. You touch them, Lord. Lord, you touch them, Lord. Lord, you touch them from top to bottom, Lord. Heal them, Lord. Whatever difficulties, whatever challenges that they have, Lord. Lord, completely remove them from their bodies, Lord. Especially, Lord, the people who watch online, Lord. Lord, let them witness the power of the Lord here, Lord. Lord, let them witness your power, Lord. Lord, let them listen to the sermon, Lord, and understand. Let them turn around their lives, Lord, and come back closer to you, Lord. Lord, help them, Lord. Lord, help them to come back closer unto you, Lord. Lord, every single day, Lord, help them to be more closer to you, Lord. Lord, we don't have anyone in this world, Lord, but you, Lord. Help us to hold on to you, Lord. Help us to hold on to you, Lord. Lord, Psalms 37:5, you say, Lord, commit your ways unto the Lord. உன் வழிகளை கர்த்தரிடம் ஒப்புவி என்று சொன்னீர், Lord. Lord, we want to hand over our ways to you, Lord. We want to hand over our walks of life to you, Lord. Lord, you make a change of our life, Lord. Lord, you take over our life, Lord, and make changes in our life, Lord. Lord, we want to surrender our lives to you, Lord. Lord, you touch us, Lord. Lord, you give us the wisdom, Lord. You give us the knowledge to surrender everything that we have unto you and have the trust, Lord, that you will make things happen, Lord. You have moved the mountains, Lord. You have opened the Red Sea, Lord. Lord, we need to believe that you will make wonders in our life, Lord. We want to believe, Lord. We want to believe, Lord. Lord, give us the trust, Lord. Give us that strength to believe, Lord. Lord, touch each and every person here, Lord. Whatever the prayers that they have, Lord, in their mind, Lord. Whatever challenges that they have, Lord. Whatever wishes they want to have, Lord. Lord, we want to dedicate that to you, Lord. We just want to pray unto you, Lord, and we believe that you will make those things happen, Lord. Today, Lord, when we leave from this church, Lord, we strongly believe that you will make wonders in our life, Lord. You will make things at the right time. You will give us the things at the right time, Lord. You will make miracles at the right time in our lives, Lord. We believe that, Lord. Believe that, Lord. Lord, bless us, Lord. Bless us, Lord.
Lord, again, Lord, we come into Thee, Lord, for Your holiness, Lord, for Your gratefulness, Lord, for Your mercy, Lord, for everything that You have done in our lives, Lord. Thank You so much, Lord, again and again, Lord. Thank You so much, Lord, for protecting us and also guiding us, Lord. Lord, again we pray that we want to commit our ways unto You, Lord. எங்களோட வழிகளை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கணும், Lord. We want to hand over everything that we have unto You, Lord, and just believe in Your word, Lord. Just believe in the trust, Lord. Lord, that You will make things happen in our lives, Lord. That's the only trust that we want to have, Lord. Be with us, Lord. Guide us, Lord, throughout this sermon. Be with each and every person, Lord. Lord, let them understand the power of the God and let them be better only for Christ, Lord. Be with us, Lord. I ask a small prayer in Thy name, Lord. Amen. Amen. நம் கர்த்தரையே நாம் நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. We are all going to ask to the Lord what we want in our lives and what the Lord wants to show in our lives, because He knows the paths, He knows our life. We just have to hand over to Him. Just like Psalms 37:7 says, we are going to commit our ways to the Lord and just believe that He will make our life for good. He will change our life for good at this moment, but that is the belief that we need to have. நம் கடவுளை நம்பி நம்மளோட வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்க போறோம். But that's when He will change our lives. He is going to change our lives for good at this very moment for every single person who commits his ways to the Lord. That's the belief we need to have, and that's the promise that we are going to give to the Lord, that Lord, we will commit our ways to you. எங்களோட எல்லா வழிகளையும், all our walks, every single decision, every single thing that we make in our lives today, every decision, Lord, we are just going to hand over it to you, Lord. But you are going to take it for good, and you are going to change our lives, Lord. Lord, we are going to see a lot of miracles in our lives, Lord. You will make miracles in our life and change our life for good, Lord. Lord, today at this very moment, Lord, we believe that all the people here, Lord, all the people here, Lord, all the people who watch online, Lord, we are going to commit our ways to the Lord, Lord. We are going to commit all our ways to you, Lord. You take care, Lord. You take care of our lives, Lord. You change our lives, Lord. You change our lives, Lord. எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், Lord. Lord, we will give everything that we have to you, Lord. But Lord, you change our lives for good, Lord. You change our lives for good, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We believe that you will make changes in our life, Lord. Thank you, Lord. Thank you, Lord. As a small prayer again in your name, Lord Jesus. Amen. We have already committed all our ways to the Lord, but now it's again time to thank Him, praise Him and glorify Him. So நாம் யாவரும் சேர்ந்து குறித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை உற்சாகத்துடன் பாடுவோம். பாடிட பாத்திரமே உங்கவன் இயேசுவின் நாமமதே, உங்களின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே.
பரிசுத்தப்படுத்துகிறவர். நீங்க தான் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர். போதுமான தேவனாய் இருக்கிறவர். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர். உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவர். நீங்க தான் பெரியவர் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் the Holy Spirit of the mighty God. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாறாத தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவ்வளவு நேரம் உம்மை துதித்தோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். எல்லாரும் இருதயத்தை விரைவாய் திறந்து கர்த்தரின் வார்த்தையின் வாஞ்சைக்காக நீங்கள் செவியுங்கள். வார்த்தை பேசணும் என்னோடு என்பதாக ஏசையா இந்த நேரத்தில் உங்க வார்த்தை வல்லமையால் வெளிப்படுவதால் உன் சித்தம் இந்த இடத்திலே பேசப்படுவதால் அது பரத்திலிருந்து தேவனின் வார்த்தையாய் இருப்பதால் தேவனின் சித்தத்தின் வழியை இந்த இடத்திலே பேசப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியானவர் கிரியை செய்து உள்ளங்களை ஆண்டவரை நீங்க தேற்றி ஆற்றி எல்லா தேவைகளையும் சந்திக்கிற வார்த்தையால் மனல் மூட்டுகிற வார்த்தையால் கிருபையின் வார்த்தையாய் வருவதால் அது பரத்திலிருந்து பேசப்பட வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of Lord and Jesus Savior Christ, we welcome you. நேற்றும் இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Our God never changes, yesterday, today and forever. அதை நாம் அடிக்கடி சொல்லணும். We need to say this repeatedly ஏனென்றால் நாங்கள் மாறுகிறவர்களாயிருக்கிறோம். because we human tend to change. ஆனால் தேவனோ மாறாமல் நம்மை நடத்துகிறவர். But our God never changes and leads us. அவர் எங்களை அரவணைத்து நடத்துகிறவர். He is the God who protects us and leads us. எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த கர்த்தர் நம் கர்த்தராயிருக்கிறவர். God knows every situations and guide us. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. In the Bible it says, if you seek God, there will be no prosper. முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேடும் போது அவர் முழு காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்துவார். When you seek God with all of your heart, He will take care of you and lead you. நாம் சொல்லுகிற பிரகாரம் இல்ல, முழு இருதயத்தோடு தேவனை நாம் துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவனின் காரியத்தில் பயப்பட்டு செயல்பட வேண்டும். Not just by words, but with the whole heart we need to listen to Him and act according to Him. பாருங்க, சில நபர்களை பார்க்கும்போது துக்கம் உண்டாகிறது. பாருங்க, If you see some people, we feel pity. அவர்கள் சபைக்கு வரவோ வாங்க என்று சொன்னா அவர்கள் வரமாட்டார்கள். ஆனா ஆன்லைன்ல அந்த கூட்டம் இந்த கூட்டம் மீட்டிங்ஸ் அந்த கூட்டம் என்று சொல்லுவார்கள். பாருங்க, If you invite people to church, that they deny, but they are interested in attending online meetings a lot. ஆனா கொஞ்ச காலத்தில் அவர்களை பார்க்கும்போது தோட குத்தி கொண்டிருப்பார்கள். பாருங்க, தோடு குத்தி இருப்பார்கள். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று மனித ஆண் தோடு குத்தி இருப்பார்கள். Okay, they say they are Christians, but the men also are piercing their ears. அப்போ அந்த தோடு குத்துறதுலயே தெரிஞ்சிடும் இது பொல்லாத ஆவி அவனை ஆளுகை செய்கிறது என்பது. When you see the men pierced ears, we can see it's an evil spirit. அந்த பின்மாற்ற ஆவி அவனை ஆளுகை செய்கிறது என்பதா. We could see that the soul is leading them. பாருங்க, அவர்களுக்கு விளங்காது எதற்காக தோடு குத்துறோம், எதற்காக இப்படி உடுத்துக் கொள்கிறோம் என்று அவர்களுக்கு புரிந்தோ புரியாமலோ காரியங்களை செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். The Christians, they say that they are Christians, but they are doing things without knowingly. ஆனா தோடு குத்துறது எதுக்கு? அடிமையாய் இருக்கிறாய் பொல்லாத ஆவிகளுக்கு என்று. When you pierce the ears, the men,
it means you are a slavery for the evil அந்த spirit. பழைய ஏற்பாட்டில் அந்த காரியங்களை பார்க்கும்போது அடிமையாய் இருக்கிறவனை அந்த தோடு குத்தி அதை காண்பிக்கிறது. அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், நீ எனக்கு அடிமையாய் இருக்கிறாய் என்பதை காண்பிக்கத்தான் மனிதர்கள் தோடு குத்தினார்கள். அந்த நாட்களில் அங்கு குத்தினார்கள். In the days of Old Testament, we could see in the Bible, those who are under slavery, to denote that they pierce their ears. பொம்பளைகளை குறித்து அல்ல, அவர்கள் ஆண் பிள்ளையை குறித்து நான் பேசுகிறேன் பாரு. Now we talk not about the women, but about the men. நான் அதை குறித்து தைரியமாய் பேசுகிற அந்த ஆவியுடையவனாய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now I speak with great confidence because we have a good spirit in us. நாம் தேவனின் ஊழியத்தை செய்யும் போது மனுஷர்களுக்கு பயப்பட தேவையில்லை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் போது தேவனுக்கு அங்கு நான் செல்லும் போது அங்கு கேள்வி இல்லை. When you do the ministry of God, we have all the right authorities to say the right thing. தேவ பிள்ளைகள் ஒழுங்காய் நீட்டாய் உடுக்க வேண்டும். As a godly people, we need to dress up very neatly. உலகத்தாரை போல நாம் அந்த கலரை அடிச்சிட்டு தோட குத்திட்டு ஜீன்ஸை இறக்கி விட்டுட்டு நடக்கிறது அது பொல்லாத உலகத்தின் ஆவியினால் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளியரங்கமாய் காண்பிக்கிறாய். As a worldly people, if you not dress up neatly, or you have your pants lowered, or you have coloring on your ear, it means you are led by the evil spirit. இப்போ பாருங்க, சபையிலே அப்படியான காரியங்கள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. Even in church, we could see those kind of things happening. கொஞ்ச கூட்டமாய் இருந்தாலும் நாம் ஒழுங்காய் காரியத்தை கர்த்தருக்கு செய்யும் போது ஒரு காலத்துல தேவனின் திட்டம் அது நிறைவேறும். Even if we are a small gathering, when you do things according to the Lord, someday the will of God will happen. பாருங்க, தோடு குத்தலாம் எல்லாம் குத்தலாம் வாங்கன்றா இந்த இடம் நிறைந்து வழியும். பாருங்க, If you invite people saying that you can do whatever you want, like piercing ears also, then the place will be full. கிறிஸ்தவர்களை விட அவர்கள் தோடு குத்தினவர்கள் கூத்தாடுகிறவர்கள் நல்லா பாடி ஆராதிப்பார்கள். பாருங்க, Even more than the Christians, those who are led by the evil spirit, they praise and worship a lot. அப்படியானவர்களுக்கு சபையில இடம் அல்ல. We don't have place for such a kind of a people. ஏனென்றால் உலகத்தின் ஆவிக்கு சபைக்கு என்னத்து தொடர்பு உண்டு. பாருங்க, For the worldly soul, there is no connect for the church. இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. There is no connection between the dark and the light in the God. அப்போ தேவ பிள்ளைகள் ஒளியிலே மகிமையிலே வெளியரங்கமாய் காணத்தக்கதாக நீங்கள் செயல்பட வேண்டும். பக்தி விருத்தியை காண்பிக்கத்தக்கதாக காணப்பட வேண்டும். As a people of God, you should live according to the light of the Lord. அப்போ உலகத்தார் பார்க்கும்போது அங்கு தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் அந்த வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையில்தான் தேவனின் மகிமை உன்னை கண்டு தேவ மகிமைப்பட வேண்டும். When the worldly people look at you, there should be clearly a difference between the normal and the godly people. அப்போ நீ பேசுகிறதுல பார்க்கிறதுல சிந்திக்கிறதுல உடுக்கிறதுல செயல்பாடுகிறதுல எல்லாம் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் பயபக்தியாய் செயல்பட வேண்டும். Then you should dress up neatly, act accordingly, speak goodly, and then only there will be a difference very clearly visible. இப்ப இதை சொல்லிட்டேன்டா குறை சொல்லுறான்டா அது குறையாயே உனக்கு இருக்கட்டும். If we say this, then you are taking it as a blame. Let it be as a blame. அதே போல உனக்கு ஆகட்டும். Same way it will happen to you. தேவனின் வார்த்தையை தைரியமாய் நாம் சொல்ல வேண்டிய கடமையில காலத்துல இருக்கிறோம். We are in the days that we need to say the word of the Lord very boldly. ஆண்டவரின் வசனத்தை சொல்லும்போதுதான் ஒரு மாற்றம் உண்டாகும். Only when you say the word of the Lord, there will be changes. தேவனின் வார்த்தையை தைரியமாய் சொல்லும்போதுதான் அங்கு கிரியைகள் நடக்கும். Only when you say the word of the Lord with lot of confidence, then there will be action. மாயைக்கு இடம் இல்லை. There is no place for infinity. மாயேண்டா நடிப்பாருங்க. நான் அந்த மாயை என்ன Illusion. சொல்லுவாங்க, அதே போல இந்த சபைக்கு தேவ சபைக்கு அந்த காரியத்தில் தூரப்படுவதாக.
Let those kind of illusion activities be away from church. தேவனின் சபையில கூடுகிறவர்கள் தான் அங்கு பயபக்தியோடு அந்த தேவனின் வசனத்தை கேட்டு மறுரூபமாக்கப்படுவார்கள். Those who are in the church, if you listen to the God, when you listen to this word, you will be revived. தேவனின் வார்த்தையை கேட்கும் போதுதான், அது உள்வாங்கும் போதுதான் உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். When you listen to the God and keep it in your heart, then there will be change in you. தேவ பிரசன்னம் அங்கு பிரசங்கிக்கப்பட போது அங்கு உன்னித்து கவனிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். When the word of God is being said, you should focus and have within you, then it will make அப்போ changes. உள்வாங்கும் போதுதான் உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், உன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், உன் கிரியையில் ஒரு மாற்றம் உண்டாகும். When you receive the word of the God, then only there will be change in your character and your heart and your soul. மனிதர்களின் வார்த்தை உன்னை உலகத்துக்கு நேராக நடத்தும். The man's word will lead you only with the worldly way. அவர்கள் உற்சாகமாய் தான் பேசுவார்கள், கடைசியில பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிற காரியமாய் இருக்கு. They speak out of excitement, but that will not lead you where it has to. தேவன் நம் சத்தத்தை கேட்கிறவர், God listens to us. நம் ஜெபத்தை கேட்கிறவர், He listens to our prayers. சபையை மகிமையினால் நிரப்புகிறவர். He fills the church with His இந்த glory. கடைசி காலத்தில் தேவனின் சபைகள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற சபைகள் மேல தேவனின் மகிமை ஊற்றப்படும். In these last days, the church which listens to the God, there will be glory in that. சனம் வராட்டியும் அந்த காலத்தில் ஒரு குறித்த காலத்தில் ஆண்டவர் அந்த காலத்தை பயன்படுத்தி ஜனங்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். Even if there are no people in the church, there will be a certain period God will bring them. இப்போ பாருங்க, நெத்திரை கொண்டவன ஈஸியாய் எழுப்பிடலாம், நெத்திரை போல நடிக்கிறவன ஈஸியா எழுப்ப முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்மாற்ற ஆவிகளை அது விரட்ட கொஞ்சம் கடினமாயிருக்கு. When a man is sleeping, you can wake him up, but we cannot wake up a man who is acting like as if he is speaking. ஆனா உலகத்தார் இப்ப அங்கு என்னென்ன வேற வேற மதத்தில் இருக்கிறவர்களை இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை விடுதலை ஆக்குறான்டா, அவன் பட்டார் என்ற ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். If you say the word or the truth to the people who are non-believers who worship the other God, there will be a lot of change in them immediately happening. அப்போ தேவ பிள்ளைகள், இந்த சபையில இருக்கிறவர்கள் ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர்களாய் இருக்கணும். The people in the church, we should play a lot for those kind of people. பின்மாற்ற ஆவிகளை கடிந்து ஜெபிக்கணும். We should pray to those heart which are going backwards, மாய்மால ஆவிகளை கடிந்து ஜெபிக்கணும். which creates such an illusion. We should pray for those evil spirits. உலகத்தின் ஆவிகள் சபைக்குள்ள வராதபடி அது காத்திருக்கிற ஜாமக்காரர்கள் சபைக்கு வேண்டு. We should pray actively with wise for those spirits that do not enter the church. ஜாமக்காரர்கள் பழைய ஆட்பாட்டில் அவங்க நிற்பாங்க, எதிரிகள் வருகிறதா என்று அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல சபையில ஜாமக்காரர்கள் தேவை. Even in those days, there will be watchers who will be looking for the enemy from a distance. Same like that, we should also have people for the church to pray for others. தேவன் நம் சத்தத்தை கேட்கிறார். Our God listens to us. எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த சோர்வுல இருந்தாலும் ஆண்டவரும் ஜெபத்தை கேட்கிறார். நீ இருதயம் ஒழுங்காய் இருந்தா ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறார். In whatever may be the situation, even if it be a good or bad, God will listen to us. ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். God listens to our prayers and answers it. பாருங்க, ஜனத்திட்ட எங்கட பிரச்சனையை சொன்னா ஆமா 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 ஆண்டு கேட்பார்கள், ஆனா பிரச்சனையில ஒரு மாற்றம் வராது. If you say your problem to a normal person, he will just listen to you, but the problem never changes. ஆனால் நம்மை அழைத்த தேவனிடத்தில் நீ ஜெபிக்கும் போது பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை அகன்று போய்விடும். தேடியும் அந்த பிரச்சனையை நீ காண மாட்டாய். If you say your problem to the God who answers you, the problem will vanish and never will be found. சங்கீதக்காரன் 18வது சங்கீதத்தை எடுப்போம் எல்லாரும். Let's look into Psalm chapter 18. 6வது வசனம். Verse 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று.
In my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him even into years. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். In my distress I called upon the Lord. நேற்று சகோதரன் சொன்னார், கர்த்தரையே நோக்கி பார்த்தேன், கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தரையே நோக்கி பார்க்கிற உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். Yesterday a brother said that I was always looking into the God for whatever situation I am in. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். He said, in my distress I only called upon the Lord. என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். I only called upon the Lord. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். He said, I cried unto the Lord. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். He heard my voice out of his temple. அவர் கேட்கிறவர் எங்கள் சத்தங்களை, He is the one who hears our voice. குமுறல்களை அவர் கேட்கிறவர். பாருங்க அதை டக்கண்டு, குமுறல்களை கேட்கிறவர். He is the one who hears our voice. அவர் காரியங்களை அவர் காண்கின்றவர். He looks into our problems. அவர் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். He is the one who looks very in detail or all of a situation. அவர் ஒழுங்காய் இருக்கும்போது சத்தத்தை கேட்டு உன்னை விடுதலை ஆக்குவார். He is the one who listens to our voice and redeem us. அவர் விடுதலை ஆக்குற தேவன். He is the God who is a redeemer. உதவி அருளுகிற தேவன். He is the God who is a helper. இந்த நாளிலே நமக்கு உதவி செய்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். In this day our God who helps us is beside us. பாருங்க, யோனா கீழ்ப்படியாதவன். பாருங்க, We see in the Bible Jonah did not listen to God. தேவனின் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற யோனா கீழ்ப்படியாதவன். We say he is a prophet but he didn't listen to the God. தேவனுக்கு சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவனை கீழ்ப்படியாதவன் என்று தானே சொல்லணும். He heard the voice but he did not obey God, then he is called disobedient. கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. Those who did not listen to God, they have a punishment. தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. When you know God but you didn't follow him, then there is a punishment definitely. இப்ப பாருங்க, யோனா இங்க போன்றா, நான் அங்கதான் போவேன் என்றுவான். பாருங்க, When God says Jonah to go in a separate place, he went to a different place. நம்மை போலதான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றா அதை இல்ல, அது கேட்கப்பட இல்லை, நான் இதைத்தான் செய்வேன் என்று அடம்பிடிக்கிற கூட்டங்களை போல யோனாவை போல இருந்தோம். We are also sometimes when God say to do this, we are doing sometimes differently. அப்போ மீனின் வயிற்றில இருந்தா தான் தெளிவு உண்டாகும். பாருங்க, Jonah was in a fish stomach and then he got a clear mind. அது நரகத்தை போல இருளை போல அங்கு காணப்பட்டிருக்கும். அப்போதான் அவனுக்கு அந்த தெளிவு வருகிறது. பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியலையே, இப்போ என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அங்கு சாய்த்து கூப்பிடுவோம் என்ற அந்த தெளிவு உண்டானது. When he was inside the stomach, it was dark and he might have felt like hell. Only then he understood that now we should listen to the God and follow his words. அப்போ மீனை தான் பலருக்கு அனுப்பணும். பாருங்க, In like this, we should only send the fish for like this for many people. அப்பதான் அந்த புத்தி தெளியும். Then only our minds will get clear. போராட்டம் வந்தாதான் சில பேருக்கு புத்தி தெளியும். Only when you have troubles, then there will be clear mind for many. அங்கே இருளுக்குள்ள இருந்தா தான் புத்தி தெளியும். When they are in the dark situation, only then we get a clear understanding. யோனா 2வது அதிகாரம். In Jonah chapter 2, Jonah. யோனா 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 1 and 2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். Then Jonah prayed unto the Lord his God out of this fish belly, and said, I cried my reason of mine affliction unto the Lord, and he heard me. Out of the belly of hell cried I, and thou heardest my voice. பாருங்க, அவன் அங்க பாருங்க ஒரு யோசனை உண்டாகணும். பாருங்க, இந்த மீனுக்குள்ள போய் இருக்கும்போது அவனின் சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும். We should now think how Jonah would have thought when he was inside the fish belly. அந்த பாதாளத்துல இருக்கிற அந்த சூழ்நிலையை அவன் உணர்ந்திருப்பான். பாருங்க,
He might have felt like he was in a hell. அப்போ யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். We say Jonah prayed unto the Lord his God. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். He says, I cried my reason of mine affliction unto the Lord, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். and he heard me. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து Out of the belly of hell cried, அங்கு நான் சத்தமாய் கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறான் பாருங்க. and thou heardest my voice. கூக்குரலிட்டேன்டா பயங்கரமா சத்தமாய் கூப்பிட்டிருப்பான் பாருங்க. It says that he has cried out to the Lord like hell. ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு யாரு ஒன்று இதில் இருந்து விடுதலையாக்க உம்மால் கூடும் என்று சத்தமாய் அலறியிருப்பான் பாருங்க. He might have cried that, Lord, only you, the one who is able to help me and redeem me from this situation. அப்போ அங்க சரண்டர் அடைகிறான் பாருங்க. நான் அல்ல, தேவனே இதிலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதா. He is surrendering himself to the God that I cannot do anything, but the God can redeem me. தேவன் சத்தத்தை கேட்டார். And the God heard his voice. தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த மீனே அந்த யோனாவை கக்கிவிடு என்று அவர் கட்டளையிடுகிறார் பாருங்க. God has the authority that he commanded the fish to vomit him. அதே போலதான் நம் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். Same like that in our life, we should always seek God when we have a trouble. கர்த்தரை கூப்பிடும்போது கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு விடுதலை தருவார். When you call the God, he will help you in that situation. அவர் கேட்கிற தேவன். He is the God who hears your voice. கேட்டு செயல்படுகிற தேவன். He acts according to your voice. உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். He is the God who is capable of redeeming you. உன் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். He is capable of meeting your needs. நிந்தைகளின் காரியங்களை அகற்றி போடுகிற நீக்கி போட்டு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். He is the one who can take you out of the situation and change it. நம்மை துரத்துகிறவர்களை தேவன் துரத்தி போடுவார். He will defeat us who is trying to defeat us. சிறுமையின் சத்தத்தை கேட்டு அவர் விடுதலையாக்குற தேவன். He is the God, if you cry out of the cross, he will redeem you. அவர் உன்னை தேடி வருகிற தேவன். He is the one who come and search for you. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் அவரை கூப்பிடும்போது நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கும். When you seek such a great God, there will be definitely changes in your life. பாருங்க, சாலமோன் ராஜாவாய் இருக்கிறான். We see Solomon as being a king. சாலமோன் ராஜாவாய் இருந்தாலும் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். Even though he is being a king, he is a prayer warrior. பாருங்க, 2 நாளாகமம். Let's look into 2 Chronicles. 7வது அதிகாரம். 7th chapter. 15-16வது வசனம். Verse 15 and 16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். Now mine eyes shall be open, and mine ears attend unto the prayer that is made in this place. For now have I chosen and sanctified this house, that my name may be there forever, and my eyes and my heart shall be there perpetually. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளாயும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். Now my eyes shall be open, my ears attend unto the prayer that is made in this place. தேவ சபையிலே நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போவதில்லை. When you pray in the presence of the Lord, that the prayers will never go away. வீட்டிலே இருந்தும் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போவதில்லை. ஆனால் கூடியிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் வீணாய் போவதில்லை. Even if you pray from your home, that also the prayer is heard. Even when you are together in the church, the prayers are also heard. இப்ப பாருங்க, ஆலயத்துக்கு போகாம வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு வேற ஆவிகள் தாக்கும். அவர்கள் அந்த ஆவியில விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவார்கள். If you are in the home and praying, there will be a lot of evil spirit trying to attack you, and you may fall. ஆனால் சபையிலே வரும்போது தேவனின் வல்லமை கிரியை செய்யும். பொல்லாத கிரிகைகள் இருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
When you are being in the church and you pray, you are redeemed and all the spirits will help you. தேவன் உன் கூக்குரலை கேட்கிறார். God is listening to your உன் cries. பெருமூச்சை கேட்கிறார். God is listening to your sigh. அவரே இறங்கி வந்து காரியங்களை நடப்பிக்கிற நாட்கள் வருகிறது. There are days that He is going to come and help things happen. அவர் இறங்கி வந்தா உன் சூழ்நிலை மாறும். When God comes down, the situation will change. அப்போ மாறும் போது அங்கு சூழ்நிலைகள் உனக்கு உன் தேவனை காண்பிக்கிற சூழ்நிலையாய் மாறும். When things change, that will happen according to His will. என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி His word will be in the church forever. நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். He says, for now I have chosen and sanctified this house, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கு. and my eyes and my heart shall be there perpetually. ஆண்டவர் உலாவுகிறவர். Our God is a God who is wandering around us. நேற்று பார்த்தோம் தேவனின் மகிமை ஆலயத்தினால் ஆலயத்திலே தேவனின் மகிமை நிரப்பப்படும் என்பதாக. We saw yesterday that God's spirit is filled in the church. நாங்கள் தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிற கூட்டமாய் இந்த இடத்திலே காணப்பட்டோம். We see that we are filled with the Holy Spirit when praying to God. ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாயும் காணப்பட்டோம். Not just praying for others, we also were helping each other அதான் yesterday. முக்கியம். ஜெபித்து விட்டுட்டு என்ன பிடிக்கலாது நான் எனக்கு டைம் இல்லை என்று போனால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. If you just pray and walk away when there is a help needed, that is no meaning. விக்டர் பிரதரை பார்க்கும்போது அங்கே ஓடுகிறாரு இங்கே ஓடுகிறாரு அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறாரு பாருங்க. When you look at Victor brother, he was going there and doing another work and came back and also did a lot of hard work. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். For those kind of people, God will definitely do miracles and blessings. ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆரம்பித்து விட்டால் ஜனங்கள் தடை செய்ய முடியாது. When God has started doing miracles, no people can stop Him. இன்னொரு பிரதரை கேள்விப்பட்டா ஒவ்வொரு நாளும் வந்து உதவி செய்கிறார் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் பாருங்க. We also heard there is another person who is helping them a lot every day. சிறு கூட்டமாய் இருந்தாலும் உப்படி கூட்டத்தை நான் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க. Even if it is a small people gathered here, when you hear things like this, he is being happy in the God. இப்படிப்பட்ட கூட்டம் இருந்தால் தேசத்தை அசைக்கும் ஒரு நாள் வரும். When you have these kind of people, there are days going to come that we can shake the kingdom. தேவன் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு பதில் தர இறங்கி வருவார். Definitely God will come down and listen to our voice. ஆண்டவர் கேட்கிறவர். Our God heard our voice. பாருங்க சங்கீதக்காரன் 66வது சங்கீதத்துல Let's look into Psalm chapter 6. ஆறாவது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 6வது சங்கீதம் 8வது வசனம் வாசிப்போம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். Depart from me, all ye workers of iniquity, for the Lord had heard the voice of my weeping. கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். The God had heard my voice of my weeping. தேவன் கேட்கிறவர், பார்க்கிறவர், கவனிக்கிறவர். Our God listens to us, hears us and sees us. அற்புதங்களை செய்கிறவர். He is the one doing great miracles. பெருமூச்சை கேட்கிறவர். He hears our weeping. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நடத்துகிறவர். He is the God who remembers the covenant he made with Abraham. அவர் கேட்டு அங்கு இறங்கி வந்து காரியத்தை செய்வார். He hears us and he comes down and do the things. மனுஷரின் பேச்சு வீணான வார்த்தைகளாய் இருக்கிறது. Our words of man are being nothing. ஆனால் தேவனின் சத்தமோ அங்கு தேவன் கேட்டு பதில் தருகிறவர். But God's voice is being heard. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். We are being the temple of God. தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? We should also know that our God's spirit resides in us. தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி அருளுவார். Our God's spirit will help us. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Our God blesses us. தேவன் உங்களை உயர்த்துவார். He is the one who lifts us up. தேவன் சூழ்நிலைகளை அறிந்தவர்.
He understands our situation. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்து பலப்படுத்தி அங்கு செயல்படுத்துகிறவர் தேவனே. He understands our situation and strengthens us and acts us. தேவனின் சத்தத்தை கேட்போம். Let us listen to God's voice. தேவனின் சத்தத்தை கேட்டு தேவன் எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து கிரிகைகளை நடப்பிப்பார். Our God listens to our voice, our prayers, and will come down and things happen. ஏனென்றால் நம் சரீரம் தேவனின் ஆலயமாய் இருக்கிறது. Because our body is being a temple of the Lord. தேவனின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகை செய்கிறார். Our Holy Spirit do things within us. தேவனின் ஆவியானவர் நமக்குள் கிரிகை செய்யும் போது ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். When the Holy Spirit be with us, and there will be changes happening around us. அதான் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர்ல Let's look into 1 Corinthians 6வது அதிகாரம் 6th chapter 19வது வசனம். verse 19. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have got, and ye are not known? தேவனின் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். The Holy Ghost is in you. தேவனின் ஆலயமாய் நாம் இருக்கிறோம். Our body is the temple of the Holy Ghost. அப்போ எங்களுக்காக தேவன் நிச்சயமா பரத்திலிருந்து இறங்கி வருவார். Our God will come down from heaven definitely for us. அன்னாள் ஜெபித்தாள் மனம் கசந்து. We see Anal prayed with wept for his problem. மிகவும் அழுதாள். She wept a lot. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. She was praying to the God and with a heavy burdened heart. மற்றவர்கள் துன்பப்படுத்தினார்கள். மற்றவர்களின் பேச்சு அவளை துக்கப்படுத்தினது, காயப்படுத்தினது. அதன் நிமித்தமாய் தேவனிடத்தில் போனால் அங்கு மிகவும் அழுந்து மனம் கசந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு அவளுக்கு பதில் கொடுத்தார். When a lot of people were provoking her, hurting her by words, she went to the Lord in his presence. She wept and prayed very sadly. சேனைகளின் கர்த்தாவே, she said, "Oh my God, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து." she said, "Look at me, Lord, and listen to me." உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும் என்று ஜெபித்தாள். பாருங்க. She says, "God, listen to my prayer and give me a son." பாருங்க, சில பேரை நான் பார்க்கிறேன் இப்படி பிள்ளை இல்லாமல் ஜெபிப்பார்கள். We see people that they are praying for the kid. புள்ள வந்தோடனே தேவனையே மறந்து பிள்ளையை பார்ப்பார்கள். When the baby has come, they forget the Lord, only look at the baby. அது வளர்ந்த பிறகு தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்வார்கள். பாருங்க. When the baby has grown up, they do things that are not happy for the God. ஆண்டவர் அற்புதமானவர். A God is a miracle worker. அவர் அற்புதத்தை செய்கிறவர். A God does miracles. விண்ணப்பத்தை கேட்கிறவர். He listens to our prayers. அப்போ ஆண்டவரை மறக்க கூடாது. We should never forget God. ஒரு குடும்பம் இருந்தார்கள். There was a family. அவர்களுக்கு ஆண் புள்ள வேணும் என்று ஆசை. They had a wish that they wanted a boy kid. அவர்கள் உபவாசித்து கணவன் மனைவியாய் ஜெபித்தார்கள். பாருங்க. They fasted for it and they prayed as a couple. ஜெபித்த உடனே ஆண்டவர் ஆண் பிள்ளையை ஆண்டவர் கட்டளையிட்டார். As soon they prayed, the God gave them a boy baby. அப்போ கட்டளையிட்டு அவர்களுக்கு சந்தோஷம் அளவில்லாமல் வந்துட்டு. பாருங்க. When God gave the baby, they were so happy. அப்போ வளர When the baby grew up, அவர்கள் என்ன நினைச்சார்களோ எதை நினைச்சார்களோ தெரியல, உலகத்தாரை போல அந்த பிள்ளையை நடத்தினார்கள். they thought we don't know, they let the baby worldly. தேவனின் அற்புதத்தை மறந்து அவர்கள் உலகத்தாரை போல தோடு குத்தினார்கள். They forgot what the Lord has done to them, but they pierced ears for the baby. அவன் மலையை போல இருக்கிறான். வளர்ந்து கர்த்தர் கொடுத்த பிள்ளையை இப்படி செய்து விட்டார்கள்.
The baby has grown up, and the baby who God gave, they did differently. அதே போல தேவ பிள்ளைகள் இப்படி இருக்காதபடி தேவன் தந்த அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் செயல்படும் போது இன்னும் ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். When you are being with a thankful heart and do things according to God, He will do greater things in you. தேவனுக்காக பொருத்தனை பண்ணால் காரியத்தை செய்யணும். When you pray for the God, we should do the things. தேவன் தந்தால் அந்த காரியத்தில் பயபக்தியோடு செயல்பட வேண்டும். When God gives you the answers your prayers, you should be very holy. இந்த நாளிலே நாங்க கொண்டாட போறோம் பாருங்க. This day we are going to celebrate. புதிய வீட்டுக்குள்ள போய் ஜெபித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். We are going to thank and praise God in the new house. அங்கு புது வீடு என்றால் ஒரு சிஸ்டருக்கு கிடைச்சா பிரதருக்கு கிடைச்சா நமக்கு கிடைத்தது போல சந்தோஷத்தோடு செயல்பட வேண்டும். With a happy heart, if the house has been given to a sister and brother, we should consider that it is given to all of us and அது celebrate. தடைகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகளை கொண்டு வர கிரியைகள் நடக்கும். ஆனாலும் தேவன் அதைவிட பெரியவராயிருந்து சத்தத்தை கேட்டு பதில் தருகிறவராயிருக்கிறார். There could be problems and obstacles that can come, but God listens to our prayers and do miracles. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறவர். Our God is a God who does great miracles. ஆண்டவர் தந்தா அது ஒரு நாளும் மறக்க கூடாது. When God gives something, we should never forget it. புள்ளையை தந்தா, வேலையை தந்தா, வீடை தந்தா, ஒரு நாளும் அந்த நன்மையை மறக்கவே கூடாது. பயபக்தியோடு செயல்பட வேண்டும். If God gives you a baby or a job or a family, we should never forget that. அதை நாம் மறந்தால் தேவன் உங்களை விட்டு விலகி நன்மைகளை அதிகமாய் செய்யாதபடி அங்கு பிளாக் ஆகிறது பாருங்க. When you forget the goodness that God has done to you and walk away from Him, that the future blessings are becoming stopped. ஆண்டவர் நிந்தையை அகற்றி போடுவார். Our God removes our problems. ஆண்டவர் எங்கள் சத்தத்தை கேட்பார். God will listen to us. யாவரும் எழுந்த வண்ணமாக. Let's all stand up. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Jesus. Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Lord. கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கவலைகள் கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாரும் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், காவல்
தகப்பனே இந்த நாளை ஆசீர்வதி, உன் பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தும், சுகப்படுத்தும். தேவனின் சித்தம் இந்த இடத்திலே நடக்கத்தக்கதா கர்த்தாவே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தா தேவ ஆவியானவர் கிருபை செய்தபடியால் பலவீனங்கள் நீங்கி பல வான்களால் மாற்றும்படியால் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். சூழ்நிலைகள் மாற்றப்படுவதா தேவனின் கரம் இருக்கத்தக்கதா தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா, ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா தேவைகளின் பிள்ளைகளுக்கு சந்தியும் தேவனின் கரம் வந்து அமர்ந்து வழி நடத்தட்டும். தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதா, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதா தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அளித்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாக உம் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தா. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. தேங்க்யூ தேங்க்ஸ் குடும்பம் வாங்க, தேங்க்ஸ் குடும்பம், தேங்க்யூ தேங்க்யூ. ஆசீர்வாதம் வர வர இன்னும் நீங்கள் கர்த்தரை நெருங்க, கர்த்தரின் மகிமை உங்களை மூட. ஆசீர்வாதம் வர வர அன்னூர்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் கூடும். நீங்கள் ஜெபிக்கா விட்டால் அந்த காரியங்கள் நம்மை தாக்க ஆரம்பித்து. எல்லாரும் கைகளை நீட்டி இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். Thank you Holy Spirit of the mighty God. எல்லாரும் உற்சாகமாய் ஆவியில நிரம்பி ஜெபிக்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தா. ரெண்டு பிள்ளைகளை ஆண்டவரே கல்லுகை போல சட்டைகளை அடித்து உன்னதத்துக்கும் பலத்தில் அந்த பலத்தை இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா கர்த்தருக்குள்ளே பலப்படத்தக்கதால் கர்த்தர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. இந்த நாலு பேரையும் இரட்டை கொள்ளைக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தா. எந்த தீங்கும் பலவீனங்களும் எந்த இருள்களும் சக்திகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த name of Jesus நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற வாய்க்காலால் மாற்றப்படுவீர்கள். கர்த்தரே அந்த காரியத்தை தீவிரமாய் செய்வார். அந்த வாய்க்கால் போகிற இடமெல்லாம் அது செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதமான வாய்க்கால்களா கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பமாய் என்று காரியங்களை செய்யும் போது நீங்கள் போகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். வறட்சியான காரியங்கள் செழிப்பாய் மாற்றப்படும். இந்த name of Jesus வியாதிகள் பிள்ளைகளை தொடுவதில்லை. வியாதியை இயேசுவின் நாமத்தினால் அகன்று போன்ற mighty name of Jesus ஆளுகை செய்யத்தக்கதா. Oh, thank you Holy Spirit of the mighty God. அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். அதற்காக விழித்திருந்து ஜெபியுங்கள். காரியங்கள் அநேகம், அந்த காரியங்கள் பொக்கிஷங்கள் பலத்திலிருந்து வரத்தக்கதாக நீங்கள் காத்து அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். இறங்கி வந்து காரியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுங்கப்பா, 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 பொறுப்படுங்க ஆண்டவர். Thank you Lord. இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம் கர்த்தர், இதுதான் ஆரம்பம். Thank you Holy Spirit. அநேக பொக்கிஷங்களை ஆண்டவரே இவர்களுக்கு வைத்திருக்கிறது. அந்த காரியத்தை நீ கொடுக்கும்படியாக இவர்கள் விழித்திருந்து ஜெபிப்பார்கள். அந்த பரத்தின் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை தடை செய்கிற எந்த கிருபைகளும் அவர்களுக்குள்ளே வரக்கூடாது. இவர்களின் சூழ்நிலைகளில் வரக்கூடாது. எந்த குடும்பத்திலும் இருந்து அந்த தடைகள் வரக்கூடாது. எந்த நபர்களும் இருந்து அந்த காரியங்கள் தடை செய்யப்படவில்லை. தேவனை இவர்களுக்காக சுத்தம் பண்ணி பெரிய காரியங்களை வாக்கப்படும். ஆண்டவரே இந்த குடும்பம் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்பார்களாக வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சாட்சியராக சொல்லப்படுகிறார். சிறு சாட்சியாய் சொல்லுவோம். குடும்பமாய் நின்று சாட்சி சொல்லத்தான் கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இங்கு பெறத்தக்கதாக கர்த்தரின் சமூகத்தில் நின்று அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற எங்களுக்காக ப்ரே பண்ணதுக்காக பாஸ்டருக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் நாள் என்னென்னா, நாங்கள் எங்களோட புது வீட்டுக்கு இன்றைக்கி நேற்று ஷிஃப்ட் ஆனோம். இன்றைக்கி தான் முதல் நாள், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அங்கேருந்து புறப்பட்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு காலைல எழுந்திரிச்சு ப்ரே பண்ணிவிட்டு நைட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மனமகிழ்ச்சியான நாளை காண கொடுத்தமைக்காய் நன்றி. எங்களுக்காக ப்ரே பண்ண அனைவருக்காகவும் நன்றி. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் இந்த வீடுக்காக பல வருடம் கடவுளுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணுவோம். என்னென்னா ப்ரேயர் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, நமக்கு அது எதுலையுமே ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குதேன்னு நினச்சோம். அப்போ கடவுள் எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து எந்த விஷயம் நாங்கள் முதல்ல ப்ரே பண்ணணும், எது கடவுள் சித்தோன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதுக்காக பர்டிகுலராக நாங்கள் ப்ரே பண்ணும்போது இந்த வீடு கடவுள் நடத்துதலில் வந்துச்சு. நாங்கள் இதுக்கு முயற்சி எடுக்கிறது வந்து செகண்டரி. பட் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கடவுளாக எங்களுக்கு எல்லாமே வாய்க்க பண்ணார். எதுவுமே காம்படிஷன் இல்லாமல், எந்த போட்டியும் இல்லாமல், அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. யாரை கேட்டாலும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு. அதுவும் என்னோட கடவுள் வந்து மனசில் இருக்கிற ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நம்ம ப்ரேயர் பண்ணுறது ஃபஸ்ட்டு, ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதை வந்து கடவுள் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஒரு சாட்சி என்னென்னா, நான் வந்து புது வீடு வேணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து புது வீடுக்கு நான் 2 years இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்துச்சு, வாடகையும் கட்டணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் கடவுள் எனக்கு இப்போ ஒரு வீடை கொடுத்து அதை நான் புதுப்பிச்சு எல்லாமே புதுசாக இருக்கிறத பார்க்கும்போது இப்போ நான் ரியலைஸ் பண்ணுற கடவுள் ஓகே புது வீடு நான் வேணும், நான் வாஞ்சித்ததை என்னை வந்து கடவுள் வந்து நடப்பிச்சிருக்கிறார். அதுக்காக நான் இப்போ கூட காலையிலேருந்து அதுக்காக நான் ப்ரே பண்ணேன். அதுக்காக நன்றி இயேசுப்பா. நாங்கள் இந்த வீட்டில் வந்து இப்போ தான் வந்திருக்கோம். என் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் எல்லாமே எங்களுக்கும் அடாப்ட் ஆகுது. பட் ஒரு நல்ல ஒரு சர்ச் ஃபெலோஷிப் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இங்கே இருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இவங்க இல்லைனா நாங்கள் நேற்று நிறையா கஷ்டப்பட்டிருப்போம். பாசிபிளே இல்லை. எல்லாரும் கூட இருந்து எல்லா உதவி செய்யும்போது கடவுள் எங்கள் கூட இருந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரும் கைகள் கரங்களை தட்டி Thank you, Jesus. Thank you, Holy Spirit of the Lord. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இதுதான் கர்த்தரின் சத்தமாய் இருக்கிறது. இதுதான் ஆரம்பம் என்பதாக அநேக பொக்கிஷங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லிஸ்ட் பெருசென்று இப்ப சொல்றீங்க பாருங்க. இந்த அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் ஏற்ற காலத்துல இன்னும் செய்து முடிப்பார். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதான் ஆண்டவரின் வார்த்தையாக இருக்கிறது. அதை காத்து கர்த்தரின் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். பொக்கிஷங்கள் கூட கூட கர்த்தரை விட்டு போகக்கூடாது. இன்னும் நெருங்கும். பலரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆசீர்வாதம் பெருக பெருக சபையை விட்டு விலகிறவர்களாய் காணப்படுவார்கள். பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும்போது அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவ பிரசன்னத்துல தேவனோடு இருந்தவர்கள் அங்கு பாவம் செய்த பிரகாரம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த பிரகாரம் அவர்கள் தேவ சன்னிதானத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் இன்னும் பெருக பெருக ஆண்டவரையே பிடிக்கும். என்னென்ன காரியங்கள் வருகிறதோ ஜெபிக்க ஜெபிக்க அந்த பொக்கிஷம் பெறுகிறதோ, பொக்கிஷத்துக்கு நேராக கண் போகாதபடி கர்த்தருக்கு நேராக இன்னும் கண்ணை அங்கு திருப்பும் போதுதான் இன்னும் பொக்கிஷம் நிறைந்து வழியும் காரியம் வாய்க்கப்படும். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. நேற்று நாளில் சொன்னோம் அல்லவா, தேவ மகிமை மூடி இருக்கிறது. இந்த ஆலயத்தை மூடும். தேவனின் சித்தம் நிறைவேறும். இன்னொரு அதிசயத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அடுத்த கிழமை நிச்சயமாய் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் ஒரு சாட்சியாய் இந்த இடத்துல சொல்லப்படும். சாட்சியாய் சொல்லப்படும். சாட்சியாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். மாற்றுகிறவராய் இருக்கிறார். சாட்சிகளை பெருகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான பாடலை பாடி முடிக்க போகிறோம். Thank you, Lord. தேவனால் எந்த தேவ
கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா என் பலன் ஆரோக்கியம் தெய்வ நாமமே இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் பலன் ஆரோக்கியம் தெய்வ நாமமே இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன் இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன் ஆண்டவரை இந்த நேரத்திலே ஆண்டவரை கரங்களை உயர்த்திருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரின் ஆசீர்வாதம் பெருகுவதா சுகம் பெருகுவதா வல்லமை பெருகுவதா தேவனின் சாட்சிகளாய் இவர்களை மாற்றுகிறார் எங்கே போனாலும் எங்கே சென்றால் ஆசீர்வாதமான கூட்டமாய் மாறத்தக்கதால் பலவீனங்கள் இருக்கக்கூடாது வியாதிகள் இருக்கக்கூடாது துன்பங்கள் போராட்டங்கள் இருக்கக்கூடாது தோல்விகள் இருக்கக்கூடாது வெற்றி நிச்சயம் இயேசுவின் நாமத்தில் வெற்றி நிச்சயம் சந்தோஷம் உண்டாகத்தக்கதா கர்த்தாவே இருதயம் களிகூரத்தக்கதா நற்செய்திகள் வருவதால் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து சமாதானமும் சந்தோஷத்தினாலும் மனமகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கிறேன் கர்த்தாவே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் சுகத்தை பேசுகிறேன் விடுதலையை பேசுகிறேன் வெற்றியை பேசுகிறேன் ஜெயத்தை பேசுகிறேன் தேவனின் சித்தத்தை பேசுகிறேன் தேவனின் பாதுகாப்பை பேசுகிறேன் தேவனின் ஆளுகை மாத்திரம் ஒவ்வொரு நபர்கள் மத்தியிலே காணப்படுவதா செலவுகளுக்கு தூரப்படுது ஆசீர்வாதம் பெறுவதா தேவனின் நோக்கம் நிறைவேறுவதா தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும் வழிநடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். எந்த மனிதனை தடை செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்மை தடை செய்யவே முடியாது. எத்தனை பேர்கள் எதிர்பார்ப்பார்கள் இந்த சபை முடிந்தது, ஊழியர்கள் முடிந்தார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் தேவன் நம்மை நிலைநிறுத்திருக்கிறார். அது அனுபவம், ருசி பார்ப்பு. தேவனை ருசி பார்ப்பது. அப்போதான் இப்படி வைராக்கியமாய் நின்று பேச முடியும். ருசி பார்த்து தேவன் நடத்துகிற காரியத்தை உணர்ந்தால் தான் உற்சாகமாய் காரியங்களை பேச முடியும், தைரியமாய் பேச முடியும். ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்பட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரும் சத்தத்தை கேளும். சத்தத்தை கேட்டு பருகார். அற்புதம் செய்யும். நல் செய்தி வரட்டும். ஆண்டவரே, யார் யார் எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அது நன்மையாய் தான் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தா, பிள்ளைகளை பாதுகாரும், சிறுவர்களை பாதுகாரும். ஒவ்வொருவரும் வேலை செய்யும் போது வேலை பழுது இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் தேவன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுது. தேவன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுது. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கிறது அந்த காரியத்தில் இப்பொழுது இந்த நொடி பொழுதிலே அது விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு